கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த நேரம் ஒரு அருமையான நேரம். இந்த அருமையான நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனைக்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த நாளிலும் கர்த்தாவே இந்த இணையதளத்தின் மூலமாய் உம்மை ஆராதிப்பதற்கென்று எங்களுக்கு நீர் கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை கர்த்தாவே நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர் வேலையை ஆசீர்வதியும், அவர் கையிட்டு செய்கிற சகல காரியங்களை நீ வாய்க்க பண்ணுவீராக. தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், சகல வியாதிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடப்போற பாடல்கள், தியானிக்கிற வசனங்கள், ஆராதனை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதி தருவீராக. கர்த்தாவே, ஒரு மகிமையின் பிரசனம் இந்த நேரத்துக்கு மத்தியில் இறங்கி வருவதாக. இந்த வல்லமை இறங்கி வரட்டும். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் இந்த ஆராதனைக்கு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எங்கே நாமத்து நிமித்தம் 2 அல்லது 3 பேர் கூடுகிறோம், அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த ஓய்வு நாளிலே அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். யாவரும் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து சிறிது நேரம் கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாவை உயர்த்தி அவருடைய மகிமைக்குள் பிரவேசித்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் அவர் ஒருவரே நிரந்தரம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள அவர் ஒருவராலேயே முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நோய்கள் வந்தாலும் சரி, அவர் இல்லை என்றால் இன்றைக்கு நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அதனால கண்களை மூடி தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கின்றோம். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, இயேசுவே இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் உலாவிடும் என்று சொல்வோம். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். கூட சேர்ந்து பாடுவீங்களா சில பாடல்களை? கண்களை மூடி உம்மை வரவேற்கின்றோம். சொல்லுங்க. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். ஒரு விசை. தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையாய்
நீரப்பிடும் எங்கள் மத்தியில் இயேசுவே அசைவாடிடும் ஆமாப்பா மகிமையா எங்களை நீரப்பிடும் தூயாவியே தூயாவியானவரே உம்மை வரவேற்கின்றோம். வாய்களை திறந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. தூயாவியானவரே உம்மை வரவேற்கின்றோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும் எங்கள் மத்தியில் எஸ் அசைவாடிடும் மகிமையா உம்மகிமையா நீரப்பிடும் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா நீரப்பிடும் கையை உயர்த்தி எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையா என்னை நீரப்பிடும் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நீரும்ப நீரங்கி வாருமே. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வீங்களா? இந்த இடமசைய உள்ளம் நீரும்ப நீரங்கி வாருமே. ஒரு விசை இந்த இடமசைய உள்ளம் நீரும்ப நீரங்கி வாருமே. ஒரு விசை இந்த இடமசைய உள்ளம் நீரும்ப இறங்கி வாரும். ஆமா டாடி இறங்கி வாருப்பா. இந்த இடமசைய உள்ளம் நீரும்ப இறங்கி வாரும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வீங்களா? உள்ளே அழைத்து செல்லும் எஸ் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் என்னை உள்ளே அழைத்து செல்லும் உம்முடைய பிரசன்னத்தினால் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். வாய்களை திறந்து சொல்லுங்க. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மையாக்கிடும். உள்ளே அழைத்துச் செல்லும் எஸ் டாடி உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உள்ளே அழைத்துச் செல்லும் உம்முடைய பிரசன்னத்தினால் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும். நிலையில்லாத இந்த உலகத்திலே உம்முடைய பிரசனம் ஒன்றே நிலையானது. அந்த பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த பிரசனம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி
ஒரு விஷயம் ஆண்டவர் பார்த்து சொல்லுவீங்களா? உள்ளே அழைத்துச் செல்லும் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். இந்த வாரம் முழுவதும் உள்ளே அழைத்துச் செல்லும் உம்முடைய பிரசனத்தினால் உங்க பிரசனத்தால் நிரப்பிடும். எஸ், அவருடைய பிரசனம் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் கடந்து போக முடியாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த போராட்டத்தின் மத்தியில் நாம் இருந்தாலும் சரி, அந்த போராட்டத்தை போராடுவதற்கு நமக்கு ஒருவர் தேவை. அவரே இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த நாட்களில் அவரே நமக்கு ஜீவனாயிருந்து நம்மை பாதுகாத்து வருகிறாரே. அவர் எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம், அவர் எவ்வளவு உன்னதமானவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவை நோக்கி பார்த்து ஒரு பாடலை பாடி, என் நேசர் நீர்தானையா, உம்மை அன்றி வேறு யார் எங்களுக்கு இல்லை என்று. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவர் நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டார். எவ்வளவு நல்ல தெய்வம். அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? எல்லாரும் கைகளை தட்டி இந்த வார்த்தைகளை உணர்ந்து உற்சாகத்தோடு இந்த வார்த்தையை பாடும் பொழுது விசுவாசத்தோடு, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த பாடலை பாடும் பொழுது அந்த இடத்தை சுற்றிலும் கர்த்தருடைய தூதர்கள் வேலியடித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து, ஓ என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சொல்லுங்க, என் நேசர் நீதானையா, ஆமா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஒரு விசை, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சொல்லுங்க, எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆத்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. இந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவினும் தியானிக்கின்றேன். ஆமா, இந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவினும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஆண்டவர் நோக்கி பார்த்து உண்மையாக, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ஓ, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ஓ, துன்பமோ துயரமோ வேதனையோ எதுவும் என் பிரிப்பதில்லை. சொல்லுங்க, துன்பமோ துயரமோ வேதனையோ எதுவும் என் பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். ஆமா, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர்
நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. இப்ப சொல்வீங்களா? தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் இனி தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, ஓ தேவைகள் ஒன்றும் இனி தடையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த வசனம் கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். சொல்லுங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவன். ஒரு விசை. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவன். ஏன் தெரியுமா? என்பலன் ஆரோக்கியம் தேவன் தானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பலன் ஆரோக்கியம் தேவன் தானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால், தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனாமா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என்பலன் ஆரோக்கியம் தேவன் தானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பலன் ஆரோக்கியம் தேவன் தானே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடு. ஒரு விசை. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஒரு விசை. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. இப்ப சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கம்
அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கையும் இல்லை, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. அவர் ஒருவரே எல்லாத்திற்கும் காரணம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினால் இருக்கிறது. நிச்சயமாகவே அவருடைய கிருபை அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பக்கபலமாக இருந்து சுற்றி அடித்து வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளும். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லி இம்மட்டுமாய் நம்மளை காத்து வந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி இனிமேலும் காக்கப் போவதற்கு நன்றி செலுத்தி எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி பயப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். எரிகின்ற அக்கினியா இருந்தாலும் சரி, சிங்கக்கெபியா இருந்தாலும் சரி, அவர் உன்னை காத்திடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் எவ்வளவு நேரமாய் அவரை பாடி ஆராதிக்கும்படி நமக்கு தேவன் கிருபை செய்தார். நாம் தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவனோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் அல்லது தேவனோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற ஒரு அனுபவம் எவ்வளவு பாக்கியமாய் இருக்கிறது. அவர் இல்லாமல் இந்த பூமியில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் ஒருவரே நல்லவர். அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அது நமக்கு லாபமாய் தோன்றும். தேவன் நம்மளோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம கையிட்டு செய்கிற சகல வேலைகளுமே அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர் நம்மளோடு கூட இருப்பது எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆகவே நிலைத்திரு என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சில காரியங்களை இந்த கால வேளையிலே நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். தேவனுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்கிறார். என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் அனைவரும் எனக்குள் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். அப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்றால் மிகுந்த கனிகளை கொடுப்போமா? மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அல்லது தேவனுடைய பிரசனம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அல்லது தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மிகுந்த கனிகளை கொடுக்கிற, அதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மகிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் கர்த்தருக்குள்ளே. வேதத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம விதமாக வாசிக்கிறோம். சங்கீதம் 37:27, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய வேண்டுமா? அப்படி செய்யும் பொழுது என்றென்றைக்கும் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க முடியுமா? ஒரு மனிதன் தேவனோடு நிலைத்திருக்க வேண்டுமையானால், அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டுமையானால், அல்லது ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமையானால், அங்கீகரிக்க வேண்டுமையானால்,
அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமையானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனிதன் தீமையை விட்டு விலகி நன்மையை செய்ய வேண்டுமாம். அப்படி நன்மையை செய்தால் தேவன் அவனோடு கூட இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம வாழ்க்கையிலே தீமைகள் என்ன செய்கிறதாம்? அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை முறித்து விடுகிறதாம். தீமையான ஒரு காரியம் தேவனோடு கூட இருக்கிற அன்பை, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அல்லது உறவை அது முறித்து விடுகிறது. ஆகவே தீமை செய்வதை விட நீ நன்மை செய் என்று சொல்லி சங்கீதக்காரன் மூலமாய் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், என்றென்றைக்கும் நீ தேவனோடு கூட நிலைத்திருப்பாய். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அவன் சவுலா வாழ்ந்த காலத்திலே, சவுலா இருந்த அந்த காலத்திலே அநேக உபத்திரவங்களை கிறிஸ்தவ மக்களுக்கு அவன் கொடுத்தான். ஆலயங்களை இடிப்பதும், கிறிஸ்தவ மக்களை உபத்திரப்படுத்துவதும், அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதும் தீமையான காரியங்களை இந்த சவுல் பல நாட்கள் செய்து கொண்டு வந்தான். ஆனால் ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அவன் மாற்றப்பட்ட நிலைமையில் அவன் ஒரு மனம் திரும்பி ஒரு புதிய மனுஷனாய் மாற்றப்பட்ட போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த தீமைகள் செய்வதை அவன் நிறுத்தி விடுகிறான். இயேசு கிறிஸ்து சவுல் வாழ்க்கையில் வந்தபோது அவனுக்கு நடந்த ஒரு மாற்றம், தீமைகள் அதுவரைக்கும் அவன் செய்து வந்த தீமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இப்பொழுது நன்மை செய்வதற்கென்று அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். தீமை செய்கிற காலங்களெல்லாம் அவன் தேவனுக்கென்று ஒரு நன்மையான காரியங்களை அவன் செய்ய முடியலை. தேவனும் அவனோடு கூட உறவாட முடியவில்லை, ஐக்கியம் கொள்ள முடியலை. ஆனால் அவன் மாற்றம் அடைந்த பொழுது, மனம் திரும்பின பொழுது கர்த்தர் அவனுக்குள்ளே கடந்து வந்தார். அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் என்ன வந்தது? தீமை செய்வதை அவன் நிறுத்தி விடுகிறான். இதுதான் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரு பெரிய காரியம். மனம் திரும்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மாற்றம், திருப்பு முனை உண்டாகிறது. அவன் மனம் திரும்புகிறான், நன்மை செய்ய ஆரம்பிக்கிறான். எப்பொழுது? கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் செய்ய வேண்டியது நன்மை செய்வது. நன்மை செய்யுங்கள். உங்கள் ஜீவ காலமெல்லாம் நீங்கள் நன்மை செய்யுங்கள். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மையை செய். இந்த கிறிஸ்து உங்களோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டுமையானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே உங்களோடு கூட அவர் நிலைத்திருக்க வேண்டுமையானால் உங்கள் ஜீவ காலமெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நன்மை செய்யுங்கள். நன்மை என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய விசுவாசி எப்படி நன்மை செய்வது? காலையில் எழுந்து ஜெபிப்பது, வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம், இந்த சத்தியத்தை மற்ற ஜனங்களுக்கு சொல்லலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு பாத்திரமாய் திகழலாம், தேவ ஊழியத்தை தாங்கலாம், தேவனுடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்ய வேண்டியது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் 2 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் உங்க மூலமாய் கட்டப்பட வேண்டும். இரண்டாவது, பிசாசின் ராஜ்யம் உங்கள் மூலமாய் இடிக்கப்பட வேண்டும். அதாவது நன்மைகள் உங்கள் மூலமாய் கட்டப்பட வேண்டும், தீமைகள் உங்கள் மூலமாய் இடிக்கப்பட வேண்டும். இந்த 2 வேலையையும் உங்கள் ஜீவ காலமெல்லாம் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட நிலைத்திருப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இதை ஜீவனுள்ள வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டுமையானால், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டுமையானால், நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமையானால் நன்மை செய்யுங்கள், தீமை விட்டு விலகுங்கள். பழைய ஏற்பாட்டிலே
சவுல் என்ற ஒரு மனிதன் தாவீதுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தான், உபத்திரவங்களை கொடுத்து கொண்டே இருந்தான். கொலை செய்வதற்கு சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் தீமைகள் செய்யும் போது என்ன நடந்தது? ஒரு நாட்கள் வரும் பொழுது அவனுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு பிரிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது. ஒரு மனிதன் தீமை செய்யலாம், அவன் எவ்வளவு தூரம் செய்வான் யோசித்து பாருங்க. ரொம்ப நாள் அவன் செய்ய முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மை அவன் கையில் இருந்து பிடுங்கப்படும். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அவனை விட்டு விலகி போயிடும். ஏனால் தீமையானது நன்மையின் வழியிலிருந்து அவனை பிரித்து கொண்டு போய்விடும். சவுல் வாழ்க்கையில் தான் நடந்தது. அவன் தீமை செய்து கொண்டு இருந்தான். ஆகவே ராஜ்யபாரம் அவன் கருந்தத்தில் பிடுங்கப்பட்டது. அந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் தாவீது கையிலே கொடுத்தார். ஆகவே இந்த வேதம் சொல்லு, தீமையை செய்வதை விட்டு நன்மை செய்யுங்கள், தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவனுக்குள் ஒரு பொல்லாத ஆவி வந்தது. இந்த பொல்லாத ஆவி சவுலுக்குள் வரும்போதெல்லாம் தாவீது போய் பாட்டு பாடுவானாம். அவன் இசை வாசிக்கும் பொழுது சவுலுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி விலகி போகுமா. ஆகவே எனக்கு அருமையானவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனைவியோட வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது? ஏன் ஆசீர்வாத குறைச்சல் உண்டாகிறது? சத்துரு தீமையான எண்ணங்களை மனதிலே விதைத்து அதை செய்வதற்கு தூண்டி விடுகிறபடினால் நன்மைகள் பாதிக்கப்படுகிறது, முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது. நமக்கு தேவன் வாக்குப்படின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாகிறது. ஆகவே தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், கர்த்தர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் சங்கீதம் 125வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்து நிற்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை நம் தேவன் மேல் அளவில்லாமல் வைக்க வேண்டும். நம்ம வாழ்வதெல்லாம் கர்த்தருடைய இரக்கம். நம்மை கர்த்தர் உருவாக்கின நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் நம்ம வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் வழி நடத்த மாட்டாரா? எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும் கர்த்தர் கூட இருப்பாரானால் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். உங்களை எந்த ஒரு தீங்கும் அசைக்க முடியாது. இந்த வார்த்தை சொல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? எஸ், நீங்கள் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம். உங்களை எந்த ஒரு வியாதிகளும் எந்த ஒரு கொள்ள நோய்களும் உங்களை அசைக்க முடியாது, நிலைத்திருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. காற்று வீசினது, கொந்தளிப்பு உண்டானது, மரண சத்தம் கேட்கப்பட்டது, ஆனால் சீசர்கள் மடிந்து போகவில்லை. கர்த்தர் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்து அவர்களை காப்பாற்றினார். பயப்படாதிருங்கள், தைரியப்படுத்தினார். காற்றையும் இறைகிற காற்றையும் கடலையும் கண்டு அவர் அதட்டினார். இறையாதே, அமைதியாயிரு சொன்னார். உடனே அமைதி உண்டானது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் உண்டாகிற புயலோ காற்றோ எந்த ஒரு தீமைகளோ அவங்களை அசைக்க முடியாது. காரணம், நம்மளை பாதுகாப்பது ஒரு மனிதன் அல்ல, அகில லோகத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தில் உண்டாகிற எந்த விதமான தொந்தரவுகளும் உங்களை அசைக்க முடியாது. தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாயிருந்து உங்களை பாதுகாக்கிறார். உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். ஒருவேளை ஒரு பலவீனம் உங்கள் சரீரத்தில் தாக்கப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற அக்கினி மதில் எல்லா தீமையிலிருந்து உங்களை விலக்கி காக்கும்.
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய அவரை நம்புங்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார், உங்களை பாதுகாப்பார். எத்தனை இடர்கள், எத்தனை சோதனைகள் கடந்து வரலாம், அது உங்களை விட்டு கடந்து போய்விடும். நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நிலைத்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். ஆகவே நிலைத்திருப்பீர்கள். சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாமல் நிலைத்திருப்பீர்கள், அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்தால். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட நிலைத்திருக்கிற அனுபவத்தில் மூன்றாவது ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனுக்குள் நிலைத்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. முதலாவது நான் சொன்னேன், தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள், கர்த்தர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களா. மூன்றாவது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். இன்றைக்கி எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம். அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். நோக்கம் என்ன தெரியுமா? இதை பரிசுத்தமாக நம்ம செய்ய வேண்டும். மிகுந்த பயபக்தியோடு கூட அதை நம்ம செய்ய வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய சரீரம். அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது நம் மனதில் என்ன உண்டாக வேண்டும்? அது இது எனக்காக அடிக்கப்பட்ட தேவனுடைய சரீரம். அந்த இரத்தத்தை, அந்த திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணும்போது நாம் என்ன விசுவாசிக்க வேண்டும்? இது எனக்காய் சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த ஒரு பயம், இந்த பயபக்தி நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். அந்த பயபக்தியோடு கூட இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு பெறும் பொழுது அருமையானவர்களே, நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள், அவரும் உங்களுக்குள் நிலைத்திருப்பாராம். ஆமென். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய பந்தியை அசட்டையா நினைக்கிறார்கள். அதை ஏனோ தானோ என்று செய்கிறார்கள். தீமைகளை செய்து கொண்டு எல்லா துர்க்கிரியைகளுக்கும் உடன்பட்டு அந்த பாவத்தோடு, அந்த அசுத்தத்தோடு, அந்த அருவருப்போடு நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் பங்கு பெறக்கூடாது. அதை பயபக்தியோடு செய்ய வேண்டும், மிகுந்த பயபக்தியோடு செய்ய வேண்டும். அப்படி புசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அருமையானவளே, என் சரீரத்தை, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன். ஆகவே திருவிருந்து ஆராதனையில் தவறாமல் பங்கு பெறுங்கள். வரும் நாட்களிலே அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களுக்கு நிலைத்திருப்பார், நீங்களும் அவருக்குள் இருப்பீர்கள். இது எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம்! இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இதை கனம் பண்ணுங்கள், இதை செய்யுங்கள், கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு தருவார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் முதலாவது. இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம், அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இந்த அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமையானால் எனக்கு தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அசைக்கப்படாமல் இருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். அப்புறம் அவர் சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிலைத்திருக்க வேண்டுமையானால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. உங்களுக்குள் நிலைத்திருப்பது தேவனுடைய வார்த்தை.
தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள் நிலை நிற்க பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தைக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் அவருக்குள் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோம், உபவாசம் பண்ணுகிறோம், இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேசங்களுக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபிப்பது தவறில்லை. ஆனால் இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள் நிறைய நேரம் எடுத்து, ஆனால் தேவன் சொல்லுகிற ஆலோசனைக்கு தங்கள் செவிகளை சாய்க்க மாட்டுகிறார்கள். இது மிக முக்கியம். கர்த்தர் மட்டும் நம்ம ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா அவர் கொடுக்கிற அந்த ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கவில்லை. ஆகவே இது மிக முக்கிய. அருமையானவர்களே, தேவ ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு பக்கம் ஜெபம் நடக்கட்டும், இன்னொரு பக்கத்தில் அவர் நம்ம கொடுக்கிற ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். தங்கள் வாழ்க்கையிலே விட முடியாத சில காரியங்களை அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். கோபம் போயிருக்காது, மாம்சத்தின் கிரியைகள் போயிருக்காது, ஆனால் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். பரிசேயர்கள், சதிசேயர்கள் அந்த காலத்தில் அப்படிதான் ஜெபித்திருக்கிறார்கள். நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. ஜெபியுங்கள், தேசத்துக்காக, ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபியுங்கள், அவர்களுக்காக கண்ணீர் விடுங்கள், தவறில்லை. அதே இன்னொரு பக்கத்தில் தேவ ஆலோசனையை நீங்கள் ஆழமாய் கேட்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டுமா? நமக்குள் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கணும். வேத வசனத்தை தினமும் வாசியுங்கள். சங்கீதம் 1 வாசிக்கிறோம், 2 வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறான் பாருங்க, அவன் பாக்கியவான். என கர்த்தர் அவனோடு கூட பேசுவது வேத வசனத்தின் மூலமா தான். வேத வசனத்தை கொண்டுதான் ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தைக்கு இவன் செவி சாய்க்க வேண்டும். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இந்த வசனத்தின் மூலமா பேசுவார். அப்படி நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருப்பானாம். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வசனத்தில் நிலைத்திருங்க. தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் ஞானி சொல்லுகிறான் பாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 20 நான் வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் தரித்து காத்துக்கொள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த வார்த்தை அவள் உடல் முழுவதிலும் ஆரோக்கியத்தை கொடுக்குமா. என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஜீவனும் வல்லமை உள்ளதான். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒரு காலம் ஒளிந்து போப்போதான், ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் ஒரு காலம் ஒளிந்து போகாது. இந்த உலகமெல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும், அழிந்து போயிடும். மலைகளாம் கீழே விழும், உருகி போகும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மடமடவென்று கீழே விழுமா.
ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் ஒரு நாள் அழிந்தே போகாதாம். அந்த அழிந்து போகாத தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறமையானால் உங்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அவைகள் கால்களுக்கு தீபமாய் இருக்கும், உங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்குமா. வசனத்தில் நிலைத்திருங்கள், வசனத்தை கேளுங்க. ஜெபிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிக நேரம் வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனத்தில் வளருங்க. ஆட்டோமேட்டிக் ஒரு ஜெபம் தானா வந்துடும். ஜெபமே ஒரு மாற்றமான ஜெபமா இருக்கும், அற்புதமான ஒரு ஜெபமா இருக்கும். தேவனுடைய ஆலோசனைக்கு கேளுங்க, தேவனுடைய சத்தத்தை கேளுங்க, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அதன் பிறகு நீ ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும், அற்புதங்கள் நடக்கும். ஆமென். மூன்றாவது, நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 89 வசனம், உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. மத்தேயு 13 அதிகாரம் 21 வசனம், அங்கே விதைகளை பற்றி ஒரு மனிதன் விதைக்கிறான். வழி அருகே விதை விழுகிறது, முள்ளுள்ள இடத்தில் சில விதைகள் விழுகிறது, அப்புறம் கற்பாறையிலே சில விதைகள் விழுகிறது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுகிறது. இந்த சம்பவங்களை நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஒரு அந்த 21 வசனம் சொல்கிறது, தனக்குள் வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் அது நிலைத்திருக்கிறதா. இந்த கற்பாறையிலே இருக்கிற விழுகிற அந்த விதை கொஞ்சம் போல அந்த மண் இருக்கிற அந்த மண்ணில் அந்த விதையை போடும்போது அது கொஞ்ச நாள் தான் இருக்குமா. பின்பு அது ஆழமாக அந்த வேறு போக முடியாதபடினால் அது உலர்ந்து போய்விடுமா. இன்னொரு இடம் முள்ளுள்ள இடம், அந்த இடத்துல விதைக்கும் போது அது வளரும், வேகமாக வளருமா. ஆனால் வளரும் பொழுது முற்கள் அதை குத்தும் பொழுது அது உலர்ந்து போயிடும், அது வளராமல் போய்விடுகிறது. உலக கவலை, உலக ஆசாபாசங்கள் இது வளர விடாமல் போக பண்ணுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வசனம் விலையேற பெற்றது. அது எங்க கிரியை செய்யும்? நல்ல உள்ளத்தில் விழுந்தா அது கிரியை செய்யும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால் அது 1:30 பலன் கொடுக்கும். முள்ளு, கல், கற்பாறை, வழி அருகே இதெல்லாம் பலனே கொடுக்காதாம். சில இருதயம் கடினப்பட்டு இருக்கும். எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் தேவனுடைய வார்த்தையை போதித்தாலும் அவள் இருதயத்தை மாற்றவே முடியாது. அவள் அப்படியே தான் இருப்பார்கள். ஆனால் சில நபர்கள் இருப்பார்கள், மக்கள் முள்ளு இடத்தை போல இருப்பார்கள். ஆர்வமா வசனத்தை கேட்பார்கள், அவளோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள், நல்லா ஜெபிப்பார்கள், நல்லா ஆராதிப்பார்கள். ஆனால் இந்த உலக கவலைகள், உலக பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது அதை கண்டு அப்படியே உலர்ந்து பயந்து போயிடுவார்கள். அப்படியே ஒரு சில கூட்டம் இருக்கிறது. இன்னும் சில கூட்டம் இருக்கிறது, கற்பாறையிலே கொஞ்சம் போல வசனத்தை கேட்கும்போது கொஞ்சம் ஆவலா கேட்பாங்க. அந்த வசனத்தை விட்டு, ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டா போதும், அந்த விசுவாசம், அந்த வார்த்தையெல்லாம் மறந்தே போயிடுவாங்க. அந்த நல்ல உள்ள இருக்கு பாருங்க, நன்மை செய்து கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கு பாருங்க, அவங்க என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். 1:30 பலன் கொடுப்பார்கள். வார்த்தைக்குள் நிலைத்திருங்கள், வார்த்தைக்குள் நிலைத்திருங்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து வருங்காலத்தில் நாம் தொடர்ந்து இந்த வார்த்தை என்ற தலைப்பில் சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதை தொடர்ந்து இன்றைக்கு நான் மறுபடியும் இந்த வார்த்தைக்குள் கடந்து வாருங்கள். முதலாவது, அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஏனால் தீமையை விட்டு நன்மை செய்ய வேண்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், கர்த்தருடைய ராபோஜன பந்தியிலே பயபக்தியோடு பங்கு பெற வேண்டும். அப்படி செய்தால் அவர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். இரண்டாவது, அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அவருடைய தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் அந்த 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 9-10 வசனங்கள். 9-10 வசனங்கள் இங்கே சொல்லப்பட்டது பாருங்க. பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும்
என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த அன்பில்? தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமா? அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க வேண்டும், இப்படி அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு மிக முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இம்மூன்று மிக முக்கியம். ஆனால் இவைகள் மிக முக்கியமானது அன்பா. அன்பே பெரிது. எவ்வளவு நாம் பிரசங்கித்தாலும், எவ்வளவு நற்கிரியைகள் செய்தாலும், மற்றவர்களுக்கு எவ்வளவு நாம் உதவி செய்தாலும், கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாது. தேவனுடைய அன்பை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பில் நிலைத்திருங்கள். மாயமற்ற அன்பு, கபடமில்லாத அன்பு, உண்மையான அன்பு, யாவரையும் நேசிக்கிற ஒரு அன்பு, சகோதரனை நேசிக்கிற அன்பு, பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு, சொந்த மனைவியை நேசிக்கிற ஒரு அன்பு, இதெல்லாம் உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருங்கள். அன்பில்லாதவன் தேவனையே அறியானா. நம் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், யாவரோடும் அன்பாகவும் இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசித்ததினால தான் நம்ம ரட்சித்தார். நாம் நல்லவர்கள் என்று சொல்லி நம்மை மீட்கவில்லையே. நாம் பாவிகள், துரோகிகள். இரத்தாம்பரத்தை போல இருந்தது நம்முடைய பாவங்கள். ஆனாலும் நம்ம மேல அன்பு வச்சு நம்மளை தூக்கி எடுத்து அவர் பிள்ளையா மாத்திருக்கிறாரே. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அதுதான் விலையேறப்பட்ட அன்பு. நமக்காக சிலுவையிலே மரித்தாரே, அதுதான் விலையேறப்பட்ட அன்பு. இந்த அன்பில் நிலைத்திருங்கள். இந்த அன்பில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள். தெய்வீக அன்பை தேவன் நமக்கு தருகிறார். பகைமை, கசப்பு, வெறுப்பு, இவைகளை பிசாசு கொண்டு வருகிறான். இந்த கோபங்கள், இந்த பகை, இந்த கசப்பெல்லாம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. ஆகவே இதை அறிந்த பவுல் சொல்கிறார், நிலைத்திருங்கள், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள், யாவரோடும் சமாதானமாயிருங்கள், அன்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஒரு சிறிய ஆலோசனையை நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். நீங்கள் தேவனோடு கூட இருந்தால் இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு குறையாது. அல்ல குறையாது. நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி துணிகள் எடுப்பீர்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் ஐஸ்வர்யம், சம்பத்து பெருகும். அவருக்குள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அவருக்குள் நிலைத்திருங்க. அவருடைய வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். தெய்வீக அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருந்தால் உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஓரி பரந்தர ஷலரபா. Hallelujah. நன்றி அப்பா. ஓ மகிமையே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. க்ளோரபா ஷலரந்தரபரப கரபிரபரபா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளோ. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆண்டவரே, உமக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எவ்வளவு ஒரு பாக்கியமானதப்பா. ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்று இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கை வாழ ஒவ்வொருக்கு கிருபை தருவீராக. உமக்குள் நிலைத்திருக்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது உமக்குள் நிலைத்திருக்க வேண்டும், உம்முடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க வேண்டும், உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நாங்கள் நிலைத்திருப்போமையானால் எங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். மிகுந்த கனிகளை கொடுத்து இந்த பூமிக்கும் உமக்கும் நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருப்புக்கோட்டை மார்நாதா சபையிலிருந்து இந்த ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒளிபரப்பப்படுகிறது. யூடியூப் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள், இந்த ஆராதனையை நீங்கள் காணலாம். அது மாத்திரமல்ல, அருப்புக்கோட்டை லோக்கல் டிவி, துதி டிவி என்கிற ஒரு டிவி இருக்கிறது. அதிலும் எங்களுடைய நிகழ்ச்சி நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5:30 மணிக்கு இந்த ஆராதனை ஒளிபரப்பப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் குடும்பமாக அதை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மேலான கருத்துக்களையும் நீங்கள் கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.